அதான் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா கலைக்கும் தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கான கேம்ஸ்க்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வீர கலைகளுக்கு தமிழக அரசு இது வரைக்கும் செவி சாய்க்கவே கிடையாது. இப்போ தான் தமிழக அரசு இந்த சிலம்ப கலையான நம்மளுடைய தமிழருடைய அடையாளமாக திகழ்கிற இந்த சிலம்ப கலைக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி சிலம்ப கலை மட்டுமல்ல, இன்னும் திறமையான கலைகள் நிறைய இருக்குது. கராத்தே கலை இருக்குது, யோகா கலைகள் இருக்குது, ஜிம்னாஸ்டிக் இருக்குது, நிறைய கலைகள், மல்யுத்தம் இருக்குது. இந்த கலைகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தாங்கன்னா உலகத்தில் எண்ணற்ற குழந்தை செல்வங்கள் இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் எந்த நாடாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக எதிர்நோக்கக்கூடிய ஒரு திறமைகள் நமது இந்திய நாட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட அந்த திறமைகள் இருக்குது. அவ்வாறான திறமையை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு இன்னும் பல கலைகளை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கான சலுகைகள் கொடுத்தா கண்டிப்பாக என்னால் பெரிய அளவில் சேலம் மாவட்டத்தை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே என்னால் நம்பர் 1 இடத்துக்கு கலைகளில் கொண்டு போக முடியும். அது வீரக்கலைகளில் எந்த கலையாக இருந்தாலும் என்னால் நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதோடைய அங்கமாக தான் நான் இன்றைக்கி பல சாதனைகளை, சாகசங்களை இந்த மேடையில் நிகழ்த்தினேன்.